சீதா, உங்கள் அம்மா எங்க? அம்மா கடைக்கு போயிருக்காப்பா. சரிம்மா, நான் வேலைக்கு கிளம்புறேன். நேரமாச்சு, அம்மா வந்தால் சொல்லிடு. சரிப்பா, நான் சொல்லிடுறேன். இப்படி படுத்து டிவி பார்த்துட்டே இருக்காத. அம்மாவுக்கு ஏதாவது வேலை செஞ்சு கொடு. எனக்கு என்ன தெரியும்ப்பா, போங்கப்பா. இவன் நம்ம சொல்கிறத ஒன்று கேட்க மாட்டான். சரி, நம்ம கிளம்புவோம், நேரமாச்சு. சீதா, ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னப்பா? உங்கள் அண்ணன் ஊர்லேருந்து வரானா. நான் சாயந்தரம் வரும்போது கூட்டிகிட்டு வந்தேன். உங்கள் அம்மாட்ட சொல்லிடுறேன். சரிப்பா. என்னது வரானா? நீ நிம்மதியாகவே இருக்க வர மாட்டானே. சார், என்ன வெயில். ஒரு கடைக்கு போயிட்டு வர முடியல. சீதா, சாயந்தரம் வரானாம்மா. அப்பா கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொன்னார்மா. அப்படியா? என் மையம் வரானா? அப்படியா? இன்னைக்கு சாயந்தரம் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வைக்கணும். நான் போய் சமைக்கிறேன். இவங்களாம் சந்தோஷமாக தான் இருக்காங்க. எனக்கு தான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வீட்டில் அண்ணெல்லாம் எப்படி இருக்காங்க பாசமா. ஆனால் எனக்கு மட்டும் எங்கள் அக்காவும் அண்ணனும் ஏன் தான் என்னை இருக்கிறாங்கன்னு தெரியல. இப்படி யார்கிட்ட சொன்னாலும் நம்பவும் மாட்டாங்க. நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிற வேண்டியதான். எனக்கும் அண்ணன் இருக்கணும், அண்ணன் கூட பாசமாக இருக்கணும், அண்ணன் கூட பாசமாக பேசணும்னு ஆசை இருக்குது. ஆனால் ஏன் அண்ணனுக்கு என்னை பிடிக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. சின்ன வயசுலேருந்து இவங்க பண்ணுற கஷ்டத்தெல்லாம் நான் நினச்சி மனசுக்குள்ளே வேதனைப்பட்டு இருக்கேன். சொன்னாலும் அம்மாவும் நம்ப மாட்டேங்கிறாங்க, அப்பாவும் நம்ப மாட்டேங்கிறாங்க, யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நீ வந்ததும் இனி என்னெல்லாம் கஷ்டப்படுத்த போகிறாங்களோ தெரியல. அம்மா வாயா சந்தோஷ். நல்லா இருக்கேன் சந்தோஷ். நான் நல்லா இருக்கேம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏயா, நான் அப்படி என்னையா கஷ்டப்படுத்திட்டேன்? என் கூட இல்லாமல் ஏன் அத்தை வீட்டில் போய் இருக்க? போம்மா, நீயும் அப்பாவும் எப்போ பாரு என்னை ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிற, வேலை பார்க்க மாட்டேங்க அப்படின்னு ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கீங்க. அதாம்மா நான் அங்கே போயிருக்கேன். எனக்கு படிப்பு வரலம்மா. நான் என்னம்மா பண்ணுவேன்? எங்கே வேலைக்கு போகவும் எனக்கு பிடிக்கல. எனக்கு ஏதாவது சொந்த தொழில் செய்யணும்மா. ஏதாச்சும் எனக்கு பண்ணித்தாங்க, நான் இங்கேயே இருந்துடுவேன். சரியா, நான் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி உனக்கு ஏதாவது பண்ணித்தர சொல்கிறேன். நீ இங்கேயே இருந்துறியா? சரிம்மா. சரி, அக்கா என்னம்மா பண்ணுறா? இதை பாருங்கம்மா, இனிமேல் ஏதாவது நீங்கள் என்னை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் இங்கேயே இருக்க மாட்டேன். மொத்தமாக நான் எங்கள் அத்தை வீட்டிலே இருந்துருவேன். என்னை எதுவும் நீங்கள் சொல்லக்கூடாது. என் இஷ்டப்படி தான் நான் இருப்பேன். சரியா, நீ உன் இஷ்டப்படியே இரு. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். உங்கள் அப்பாக்கிட்டே நான் சொல்கிறேன். அக்கா என்னம்மா பண்ணுறா? அம்மா தையல் கிளாஸ் போயிருக்காயா. அம்மா வந்ததும் அக்காவை கேட்குறியா? உங்கள் தங்கச்சியை பற்றி ஏதாவது கேட்குறியா? இதை பாருமா, நீ அவளை பற்றி ஏதாவது நீ எங்கே பேசுகிறதா இருந்தால் நீ என்கிட்ட பேசாதம்மா. நீ என்னை பற்றியோ என் அக்காவை பற்றியோ நீ பேசுகிறதா இருந்தால் நீ பேசு. இல்லைன்னா நான் உங்ககிட்ட பேசவே இல்லை. என்னை விட்டுரு. நல்லா இருக்கியானே? ஏம்மா அண்ணே, நான் கேட்டது கூட பதில் சொல்லாமல் போயிடுச்சு. சரி விடுமா, அவன் ஏதோ ஒரு இதில் இருக்கான். நீ எதுவும் நினைக்காத. சரி, நீ ஸ்கூல் கிளம்பு போ. இப்படியே சொல்லியே சமாளிச்சிடுவாங்க. சரி, நடக்கிறது நடக்கட்டும், பார்த்துக்கலாம். வாடா, எப்போ வந்த? நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான்க்கா வந்தேன். நீ நல்லா இருக்கியா? நீ எல்லாமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுடா. நான் யார்கிட்டையுமே பேசுகிறதில்ல தெரியுமா? எனக்கு எப்பயுமே உன்னை மட்டும்தானே பிடிக்கும். ஏன்டா இப்படி பண்ண? அத்தை வீட்டுக்கு ஏன்டா போனேன்? எனக்கு மட்டும் உன்னை விட்டு போகணுன்னு ஆசையாக்கா. எல்லாம் அவளால் வந்தது தான். சரி விடுடா, நடந்தது நடந்து போச்சு, அதையே நினச்சிட்டு இருக்காக்கா. அவள் கோச்சிட்டு வீட்டை விட்டு போனதுனால தான் நான் அப்பா என்னை திட்டாரு. அதனால தான் நான் போனேன். இனிமேல் நான் அவள் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், பார்த்துக்கோ. நீ போனதுலேருந்து நானும் அவள் கூட பேசுகிறதே இல்லைடா. இனிமேல் நானும் அவள் கூட பேசவே மாட்டேன்டா. இனிமேல் அவள் எனக்கு வேணவே வேணாண்டா. நானும் உன்னை பார்க்காம ரொம்ப மிஸ் பண்ணேக்கா. இனிமேல் நம்ம 2 பேரும் எப்பயுமே பிரியக்கூடாதுடா தம்பி. சரிக்கா. சரி வா, சாப்பிட போகலாம். சரி வாடா. சீதாவின் கண்ணீர் கதை தொடரும்.